இந்தியாவின் தென்கிழக்கு கடலில் பரந்து விரிந்துள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இயற்கையின் அரிய பொக்கிஷமாக விளங்குகின்றன. ஆழமான நீலக்கடல், செழிப்பான மழைக்காடுகள், பளபளக்கும் மணற்கரைகள், சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக நிற்கும் செல்லுலார் சிறை, இவை அனைத்தும் அந்தமானை இந்தியாவின் விலைமதிப்பெற்ற ரத்தினமாக மாற்றுகின்றன. ஆனால் இந்த அழகின் பின்னால் அமைதியாக நீடித்து வரும் ஒரு முக்கிய சவால் உள்ளது. அது மின்சார தேவை மற்றும் அதற்கான எரிபொருள் சார்பு. அந்தமானில் மின்சார உற்பத்தி வரலாறு 1926ஆம் ஆண்டு ரோஸ் தீவில் தொடங்கியது. அப்போது நீராவி எந்திரத்தின் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அது பொதுமக்களுக்கு அல்ல, பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் பயன்பாட்டிற்கே பயன்படுத்தப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் பொதுமக்களுக்கும் மின்சாரம் படிப்படியாக கிடைக்கத் தொடங்கியது. 1951ஆம் ஆண்டு பீனிக்ஸ் பே பகுதியில் 550 கிலோவாட் திறன் கொண்ட டீசல் ஜெனரேட்டர் நிறுவப்பட்டது. அப்போது மக்கள் தொகை சுமார் 30,000 மட்டுமே. ஆனால் இன்று மக்கள் தொகையும் சுற்றுலா வருகையும் பாதுகாப்பு தேவைகளும் அதிகரித்துள்ளதால் மின் தேவை பல மடங்கு உயர்ந்துள்ளது. தற்போது தீவுகளின் மின்சார உற்பத்தி பெரும்பாலும் டீசல் ஜெனரேட்டர்களை சார்ந்துள்ளது. ஆண்டுக்கு சுமார் 8 முதல் 11 கோடி லிட்டர் டீசல் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுவதாக மதிப்பிடப்படுகிறது. தினசரி சராசரியாக 2.5 லட்சம் லிட்டர் வரை டீசல் எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கடல் வழியாக எரிபொருள் கொண்டுவர வேண்டிய அவசியம் இருப்பதால் செலவு அதிகரிக்கிறது. மேலும் டீசல் எரிப்பால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் அதிகரித்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இயற்கை வளம் நிறைந்த இந்த தீவுகள் அதே நேரத்தில் மின்சார உற்பத்திக்காக இயற்கையை பாதிப்படைய செய்கின்றன என்பது ஒரு முரண்பாடாகும். இந்த சவாலுக்கு மாற்றாக சூரிய ஆற்றல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு மற்றும் NLC இந்தியா இணைந்து தெற்கு அந்தமானில் டோலிகஞ்ச் மற்றும் அட்டம்பாட் பகுதியில் 103 ஏக்கரில் சுமார் 135 கோடி ரூபாய் செலவில் 20 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின் திட்டத்தை தொடங்கின. 2018ஆம் ஆண்டு முதல் கட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது. பின்னர் 2022 ஜூன் 30ஆம் தேதி திட்டம் முழுமையாக நிறைவு பெற்றது. தற்போது 20 முதல் 22 மெகாவாட் வரை மின்சாரம் இந்த சூரிய திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இதுவரை சுமார் 7 மில்லியன் யூனிட் மின்சாரம் சூரிய ஒளி மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் டீசல் பயன்பாடு ஓரளவு குறைந்ததுடன் கார்பன் வெளியேற்றமும் குறைந்துள்ளது. எனினும் சூரிய மின் திட்டம் தினசரி மின் தேவையின் சுமார் 30% மட்டுமே பூர்த்தி செய்கிறது. மக்கள் தொகை உயர்வு, சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் புதிய கட்டுமான பணிகள் ஆகியவை மின் நுகர்வை தொடர்ந்து அதிகரிக்கச் செய்கின்றன. நிலப்பரப்பு குறைவாக இருப்பதால் பெரிய அளவில் புதிய சோலார் பூங்காக்கள் அமைப்பதில் சவால்கள் உள்ளன. இதற்கான மாற்று முயற்சியாக வீடுகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் ஹோட்டல்களின் கூரைகளில் சோலார் பேனல்கள் அமைக்கும் ரூப்டாப் சோலார் திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளன. இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ள அந்தமான் தீவுகள் இன்று டீசல் சார்ந்த மின்சாரத்தை நம்பி இயங்கும் நிலையில் பசுமை ஆற்றலை நோக்கிய மாற்று பயணம் தொடங்கியுள்ளது. டீசல் சார்பை குறைத்து சூரிய சக்தியை அதிகரிக்கும் முயற்சிகள் தீவுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இயற்கையை காக்கும் தீவுகள் இயற்கைக்கு ஏற்ற ஆற்றல் வழியை முழுமையாக தேர்வு செய்யுமா என்பது காலத்தின் கேள்வியாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.